வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சாப்டர் 1ல வந்து நம்பர் சிஸ்டம் இருக்குல 7th மேத்ஸ் 3rd டேர்ம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ரிமைனிங் சம்ஸ் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Example 1.15 Naren bought 7.4 kilo of mangoes on the way home. He gave 4.650 kg mango to his sister's family. Find the weight of the remaining mangoes. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நரேன் அப்படின்னு ஒருத்தவன் வந்து ஒரு 7.4 kg mangoes வாங்கினானா. அப்ப வீட்டுக்கு போய் அவன் திரும்பி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேல நரேனோட சிஸ்டர் ஃபேமிலிஸ்கோட வீடு அங்கே தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு 4.650 kg நரேன் வந்து அவங்க சிஸ்டர் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துட்டான். அப்போ ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ரிமைனிங் மேங்கோஸ். இப்போ வாங்கினதை பாதி பிரிச்சு கொடுத்துட்டான். அப்போ அவன்கிட்ட மிச்ச ரிமைனிங் மேங்கோஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டான். ரிமைனிங் அப்படின்னாலே மைனஸ் அப்படின்னு தான் இருக்கும். ரிமைனிங் லெஃப்ட் அந்த மாதிரிலாம் மைனஸ் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ வாங்க உள்ள போகலாம். சொல்யூஷன் டிவைட் போட்டு மேங்கோஸ் பாட் பை நரேன். நரேன் வந்து மேங்கோஸ் எவ்வளோ வாங்கினா 7.4 kg. மேங்கோஸ் கிவன் நரேன் சிஸ்டர். மேங்கோஸ் வந்து நரேன் சிஸ்டருக்கு எவ்வளோ கிலோ கொடுத்தான் 4.650 kg கொடுத்தான். அப்போ மேங்கோஸ் கிஃப்ட் ஃப்ரம் நரேன்ஸ் ஃபேமிலி. மேங்கோ மிச்சம் நரேன் ஃபேமிலிக்கு மிச்ச மேங்கோஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா நம்ம என்ன சொல்லியிருக்கீங்க மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் வைஸாக தான் மைனஸ் பண்ணணும் சரியா. இதை தூக்கி இங்கே போட்டு இதை நம்ம போடணும். இப்போ இதை மைனஸ் பண்ணணும். இப்போ என்னன்னா 0 என்னது 0 தான். இப்போ இங்கே வந்து 0 இருக்கு. ஆனால் முன்னாடி நம்பர் இருக்கு இல்லையா, அதனால நம்ம பாரோ பண்ணி இங்கே 3 மாறிடும். கேட்ட என்ன ஆயிடும் 10ல் 5 போச்சுன்னா எவ்வளோ 5, 3ல் 6 போகாது. அதனால நம்ம பாரோ வாங்கணும். இது நான் 6 ஆகுமா, இது 13 ஆகும். 13ல் 6 போச்சுன்னா 7, 6ல் 4 போச்சுன்னா 2. நமக்கு மேங்கோஸ் இது வந்து வேர்ட் ப்ராப்ளம்னால நம்ம therefore போட்டு எழுதிடணும். therefore weight of the remaining mangoes நரேன் ஃபேமிலி அப்படின்னு போட்டுட்டு இந்த ஆன்சரை எழுதிடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ட் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து சிம்பிளிஃபை தான். இருந்தாலும் இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த எங்கள் எக்ஸாம்பிளில் வரும், எக்ஸாமில் கன்ஃபார்ம் வரும். ஸோ அதனால் நான் டீச் பண்ணுறேன், கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 23.5 minus 27.89 plus 35.4 minus 17. இங்கே வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் கொடுக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் இருக்கு இல்லையா, கிவனை நம்ம அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ப்ளஸ் கான்செப்ட்னா ப்ளஸ். இப்போ இது ப்ளஸ் தான் எனக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் தான் ப்ளஸ் வேற ப்ளஸ் இருக்குங்களா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோமா. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை தனியாக எழுதணும், வேரியேஷன் மாதிரி தனியாக. ஆனால் இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நீ வந்து சிம்பிள்ஸை போட மறந்துடாது. சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி போட தேவையில்லை, ஆனால் நடுவில் இடத்துல போட்டாங்க. இப்போ வந்து இந்த ரெண்டத்தையும் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஆட் தான் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியுமா, ப்ளஸ்னா ப்ளஸ் தான், மைனஸ்னாலும் ப்ளஸ் தான். ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸ்னா மைனஸ், மைனஸும் ப்ளஸ்னா மைனஸ். ரெண்டுமே லைட் டேர்மாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், அன்லைட் டேர்மாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ இங்கே ரெண்டுமே லைட் டேர்ம்ஸ் தானே, ஆனால் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 5 4 9 5 8 5 3 8 2 3 5. நமக்கு என்ன இருக்கு 58.9 அந்த சைடு. இப்போ இந்த மாதிரி அந்த சைடு மாதிரி இங்கிட்ட எழுதிடணும். இங்கே என்ன இருக்கு மைனஸும் இருக்கு. மைனஸ் என்னது லைட் டேர்ம்ஸ் தானே, அதனால நம்ம ஆடே பண்ணிக்கலாம்.
14 இப்போ நமக்கு இந்த ஆன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா இங்கே ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு அங்கே ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு இந்த ரெண்டுத்தையுமே தனியாக எழுதிடும் இதுதான் அது எழுதிட்டோமா இது எதுவுமே அப்படியே பண்ணணும் ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது அன்லைக் டேர்ம் தான் இருக்குது ப்ளஸும் மைனஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குமே தெரியும் இங்கே பாரம் விட்டோம்னா என்ன ஆகிடும் 1 அப்புறம் 8 8 0 8 4 போச்சுன்னா 4 5 4 போச்சுன்னா பேலன்ஸ் வரும் ஆன்சர் 14.01 ஓகே